பிரைஸ் லார்ட், எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம போலாம். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு வார்த்தை மத்தேயு 6ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார் என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அந்தரங்க ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். கடைசியா நம்ம பார்த்தோம் அந்தரங்க தர்மத்தை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு அந்தரங்க ஜெபம். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நீ ஜெபம் பண்றது மத்தவங்க எல்லாம் கேட்கிற மத்தவங்களுக்கு முன்னாடி நீ வந்து ஜெபம் பண்றது இது எல்லாத்தையும் அவர் விரும்புகிறதே கிடையாது. அவர் விரும்புறது என்னன்னா நம்ம ஜெபிக்கிறது. அந்தரங்க ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம மத்தவங்களுக்காக ஜெபிக்கிறோம் எல்லாம் கரெக்டுங்க. ஆனா நமக்காக அந்தரங்க ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீ அந்தரங்கத்திலே ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளியரங்கத்திலே பதிலை கொடுக்கிற தேவன். உன்னுடைய அந்தரங்கங்களை அறிந்த தேவனிடத்துல நீங்க எதையுமே மறைக்காதீங்க. நீங்க ஆண்டவர் இடத்துல பேசுங்க. ஆண்டவரே, நான் இப்படி என்னோட தாட்ஸ் இருக்கு, இப்படி என்னுடைய காரியங்கள் இருக்கு, இப்படி என்னுடைய செயல்கள் நடந்து கொண்டிருக்கு, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் சந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அந்தரங்கத்துல இருக்கிற மனக்கவலைகளா இருக்கட்டும், உன் அந்தரங்கத்துல இருக்கிற சந்தோஷமா இருக்கட்டும், உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பாவங்களா இருக்கட்டும், எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல நம்ம சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் நமக்கு வெளியரங்கத்திலே ஆசீர்வாதத்தை காண செய்ய வல்ல தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அந்தரங்க ஜபத்தை நம்ம கூட்டுவோம். நம்ம எல்லாம் வெளியே குடும்ப ஜபத்தை பண்ணுவோம், எல்லாரோட ஒன்னா உட்காந்து ஜெபம் பண்ணுவோம், அடுத்து எங்கேயாவது சர்ச்சுக்கு போனா பண்ணுவோம். இதுதான் நம்ம ஜப அளவு. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த ஜபத்தெல்லாம் உனக்கு கிடையவே கிடையாது. நம்ம பர்சனலா வாழ்க்கையில முன்னேறணும்னா நமக்கு அந்தரங்க ஜபம் தேவை. நம்மளோட பர்சனல் பிரேயர் டைம் நமக்கு தேவை. அது உங்க அரை கதவை பூட்டி உன் சிந்தனைகள் எல்லாவற்றையும் பூட்டி கர்த்தருடைய பாத்துல உட்காரும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில செய்வாராக. ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, நீர் அந்தரங்க ஜபத்தை எதிர்பார்க்கிற தேவன். அப்ப நாங்க வெளியே ரொம்ப பரிசுத்தவான்கள் மாதிரி இல்லைன்னா ரொம்ப உம்மோடு பேசுகிறவர்கள் மாதிரி மற்றவங்களுக்கு முன்னாடி பிரிட்டன் பண்ணலாம்டாடி. ஆனா எங்களுடைய காரியங்கள் எல்லாமே உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமா இருக்கிறது. எதுவுமே உங்களுடைய கண்களுக்கு மறைவா இருக்காது. இன்றைக்கு நீங்க எங்க கிட்ட சொல்றீங்க ஆண்டவரே, அந்தரங்க ஜபத்தை கூட்ட சொல்றீங்க. ஆண்டவரே, எங்களுடைய பர்சனல் பிரேயர் டைமை நாங்க இன்க்ரீஸ் பண்ணி உம்மோடு உறவாடுகிற அந்த ஆண்டவரே சூழ்நிலைக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் கொண்டு செல்ல கிருபை செய்யுங்க. உம்மோடு பேசி கொண்டிருக்கிற எங்களுடைய காரியங்கள் எல்லாம் உமக்கு மறைவானதில்லை என்பதை உணர்ந்து கொண்டு உம்மோடு மறைவில்லாமல் உண்மையாய் பேசுகிறவர்களாய், உண்மையாய் உண்மை ஆராதிக்கிறவர்களாய், உண்மையாய் உண்மை தேடுகிறவர்களாய் நாங்கள் இருக்க கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த அந்தரங்க ஜபத்துல ஆண்டவரே நாங்கள் எவைகளை ஜபிக்கிறோமோ நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே, வெளியரங்கத்துல உனக்கு பதில கொடுப்பேன். அந்த பதிலுக்காய் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. இன்னும் அதிகமாய் உம்மோடு உறவாடும், உம்மோடு இணைந்து நாங்கள் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அநேக முறை பிரேயர் டைம்னா ஒன்று வச்சிருக்கோம் ஆண்டவரே, ஆனா மற்ற வேலைகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். அவைகளை தவிர்த்து உமக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்கவும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் எங்களை தகுதியுள்ளவர்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த இரவுல நீர் எங்களோடு இருந்து இடைப்படுங்க ஆண்டவரே. எனக்கு தெரியல, யாரோ ஒருவங்க நீங்க உங்களுடைய 4-வீலர் கார் ஒன்று மாற்றணும், இல்லைன்னா 4-வீலர் கார் வாங்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க. அதுக்கு ஆண்டவரே நான் என்ன பண்றது நீங்க நினைக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய தேவைகளை சந்தித்து அந்த புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய அனுகூலத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. நீங்க எதிர்பாராத டிஸ்கவுண்ட்ஸ், எல்லா ஆஃபர்ஸ் எல்லாவற்றையும் கர்த்தர் கட்டளையிடுவார். நீங்க சந்தோஷமாய் அதுல குடும்பமாய் பயணிக்கிறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு வழிவகைகளை செய்கிறதை நான் பார்க்கிறேன். அப்பா, நீர் அப்படியே செய்ய போறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. காத்துக்கொள்ளும், வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.